ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 85. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேர் கரெக்டாக சொல்கிறீங்க, என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. How do you know me? How do you know me? உங்களுக்கு என்னை எப்படி தெரியும்? How do you know me? அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் பஸ்ஸில் வந்தேன். எப்படி வந்த? பஸ்ஸில் தான் வந்தேன். சரி, ஓகே. I came by bus. I came by bus. இதே ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா I came by train. I came by train. நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இதை யார் எழுதுனா? இந்த போர்டில் இதை யார் எழுதுனா கேட்பாங்கள்ல ஸ்டாஃப். இதை யார் எழுதுனா, இதை யாருக்கு இருக்குனது அப்படின்னு கேட்பாங்கள்ல. Who wrote this? Who wrote this? Who wrote this? யார் இது எழுதுனது? Who wrote this? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து, உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லி நாளைக்கு லீவு அப்படின்னு உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது யார் லீவுன்னு அப்படின்னு கேட்பாங்கள்ல. Who informed you? Who informed you? யார் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணது? Who informed you? Who informed you? அடுத்து, உன்னோட வேலையில் கவனம் செலுத்து. சும்மா உட்கார்றதை நிறுத்து. உன்னோட வேலையில் கவனம் செலுத்து. உன்னோட வேலையில் கவனம் செலுத்து. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். இதை நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்குங்கிறத தூக்கிட்டு நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க், ஸ்டடீஸ், ட்ராயிங், எது வேணாலும் சரி, எடிட்டிங், எது வேணாலும் சொல்லலாம். கான்சன்ட்ரேட் யுவர் ஒர்க். உன்னோட படிப்பில் கவனம் செலுத்து அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன். உன்னோட படிப்பில் கவனம் செலுத்து அப்படிங்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே அவனை எனக்கு பிடிக்காது, அவனை பார்த்தாலே எரிச்சலாகுது அப்படின்னு சொல்லுவான்ல. ஒரு பேட் கை. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்கலை அப்படின்னு. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். உன் மேலே கோவமாக இருக்கேன். உன் மேலே கோவமாக இருக்கேன். உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன் நான். உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ. 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 இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஆஃபீஸில். எவ்வளோ நேரம் ஆச்சு? 9 மணிக்கு வர சொன்னேன், 10 மணிக்கு வரீங்க, இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா அப்படின்னு கேட்போம்ல. Is this the time to come to the office? Is this the time? இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? 9 மணிக்கு வர சொன்னேன், 10 மணிக்கு வரீங்க, இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. Is this the time to come to the office? Is this the time to come to the office? Is this the time to come to the office? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே ஸ்கூலுக்கு சொல்லலாம். சொல்லுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா? 8:30க்கெலாம் உள்ளே இருக்கணும், 10 மணிக்கு வரீங்க, இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. Is this the time to come to the school? Is this the time to come to the school? Is this the time to come to the school? அடுத்து, ஒரு கட்டத்தில் நான் என்னோடய நிதானத்தை இழந்துட்டேன். ஒரு கட்டத்தில் நான் என்னோடய நிதானத்தை இழந்துட்டேன். அப்படியே என்னோடய சுய நினைவிலே நான் இல்லை, என்னோடய கண்ட்ரோலே நான் இல்லை. ஒரு நிமிஷத்தில் நான் அப்படியே நிதானத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. At some point I lost my temper. At some point, ஒரு கட்டத்தில் at some point I lost my temper. என்னோடய நிதானத்தை இழந்துட்டேன். ஒரு மாதிரி ஆகிட்டேன். I lost my temper. I lost my temper அப்படின்னு சொல்லலாம். At some point I lost my temper. நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்.
நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்ல கோவத்தில். எப்படி சொல்லலாம்? I'll make you understand who really I am. ஜான் விக் மாதிரி. I'll make you understand who really I am. I'll make you understand, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நான் யார் அப்படின்னு. who really I am, உண்மையிலே நான் யார் அப்படின்னு. அங்கே நீ போனியா இல்லையா? உன்னை கல்யாணத்துக்கு போக சொன்னோம்ல, அங்கே நீ வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே நீ போனியா இல்லையா? ஸ்கூலுக்கு கூட சொல்லலாம். நீ ஸ்கூலுக்கு போனியா இல்லையா? நீ கேட்டால் வரலன்னு சொல்கிறாங்க. அங்கே நீ போனியா இல்லை, உண்மையாக நீ போனியா இல்லையா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? Did you go there or not? 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 நீ போனியா இல்லையா? யார் முதல்ல வந்தது? யார் ஃபஸ்ட்டு வந்தா? Who came first? சும்மா கற்பனை பண்ணி பாரு. எதுக்கு சொல்லலாம்? நீ கீழே விழுந்தா எப்படி விழுவ? நீ இந்த டிச்சில் விழுந்தா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? Just imagine it. சும்மா கற்பனை பண்ணி பாரு. Just imagine it அப்படின்னு சொல்லலாம். போய் டக்குன்னு ரெடியாகு. டைம் ஆச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம பஸ்ஸுக்கு போகணும். போய் டக்குன்னு ரெடியாகு அப்படின்னு சொல்லணும்ல. Get ready at once. ஃப்ரீயாக இருக்கீங்களா? நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா எப்படி கேட்கலாம்? Are you free? ஃப்ரீயாக இருக்கீங்களா தான் கேட்குறோம், இப்போ கேட்கல. Are you free now அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா கேட்குறது. Are you freeனா நீ ஃப்ரீயாக இருக்கியா, அவ்வளோதான், முடிஞ்சு. Are you free, அவ்வளோதான். இது வெறும் வதந்தி தான். சில விஷயங்கள் சொல்லுவோம்ல, சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறத, இது சும்மா வெறும் வதந்தி தான், பொய் உருட்டு, நம்பாதீங்க அப்படின்னா. It's just a rumor அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லலாம். They look after me like I am one of their daughters. அப்படி சொல்லலாம். அவங்களோட பொண்ணு மாதிரியே என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. They look after me like I am one of their daughters. அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் வர்றதுக்கு, பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. Only 2 more days left. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.